நுனிக்கர்கள் வந்ததுக்கப்புறம் அபிமான் விட்டா அப்படியே மாறுதுங்க. அடுத்து 2 நாள்ல அதுக்கு நல்லா மாற்றம் தெரியுதுங்க. என் பேர் கனகராஜுங்க. நான் திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இது ஆன்லைனில் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் வெங்காயத்துக்கு விட ஆரம்பித்தேங்க. தக்காளிக்கு, வெங்காயத்துக்கு, மிளகாய்க்கு எல்லாத்துக்குமே நான் அதை யூஸ் பண்ணுறேங்க. அபிமான், ஆர்பிக்ஸ், FL77 இதை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. 20 to 30 நாளில் இப்போ அபிமான் விடுறேங்க. அபிமான் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது. நிறையா பல்லு பிரிஞ்சாலும் அது வந்து நல்லா ஊயிருக்குதுங்க. எல்லாமே அதிகமாக பல்லு பிரிஞ்சால் பெருசாகாதுமாங்க. ஆனால் இது எல்லாம் அதிகமாக பல்லு பிரிஞ்சாலும் நல்லா காய் பெருசாக இருக்குங்க. நல்லா உருட்டாக இருக்குது. நல்லா தண்டு ஊக்கம் ஆரம்பத்திலே நல்லா தண்டு ஊக்கமாக வந்துடுங்க. அதனால் அது கடைசி வரைக்கும் அதுக்கு எந்த நோயும் இது வராமல் தடுத்துக்குதுங்க. அதுக்கப்புறம் காடு நல்லா லூஸ் ஆகிக்குதுங்க. இருகாமல் அது ஒரு பொதுப்பாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அபிமான் வந்து தண்ணியில் ஊற்றிங்க. ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டருங்க. 10 குடம் தண்ணி ஊற்றி அதில் வந்து 5 லிட்டரு அபிமான் ஊற்றிடுவாங்க. அது அப்படியே அந்த ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக வர மாதிரி கொஞ்சமாக திறந்து விட்டு காடு ஃபுல்லாக வர மாதிரி விட்டுருவாங்க. மெயினாக தண்ணியில் கொடுக்கணுங்க. அதே மாதிரி காடு காஞ்சிருக்கிறப்ப கொடுக்கணுங்க. நீங்கள் எப்பவும் கொடுக்குற மாதிரி காடு ஈரத்தில் கொடுக்காம நல்லா எந்த அளவுக்கு காஞ்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வெங்காயத்துக்கு எடுத்துக்குங்க. நீங்கள் ஈரத்தில் கொடுக்கறது வேஸ்ட்டு. நல்லா காஞ்சி கொடுத்தீங்கன்னா, நல்லா வாட வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா எடுத்துக்குதுங்க. அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் ஈரமாக இருக்கிறப்ப மறுபடியும் ஒரு தண்ணியை கட்டிக்கலாங்க. இப்போ 20 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நுனிக்கர்கள் வருதுங்க. நம்மளுக்கு வருதுங்க. ஆனால் நுனிக்கர்கள் வந்ததுக்கப்புறம் அபிமான் விட்டால் அப்படியே மாறுதுங்க. அடுத்து 2 நாளில் அதுக்கு நல்லா மாற்றம் தெரியுதுங்க. நல்லா வாட வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா எடுத்துக்குது. நல்லா மாற்றம் தெரியுதுங்க அதுக்கு.